ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோக்கியோ அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு மேன்சன் வந்து இருக்குது. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து எந்த ஒரு மேன்சனும் இல்லவே இல்லை. அந்த காலத்தில் வந்து ஒரு மேன்சன் வந்து இருந்துச்சு. அந்த ஒரு மேன்சன் வந்து எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, அந்த ஒரு காலகட்டத்தில் ரெண்டு நாட்டுக்கு வந்து போர் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி நடந்த போரில் கைதான கைதிகளை அந்த ஒரு மேன்சனில் அடைச்சு வைக்கிறதுக்கு தான் அந்த ஒரு மேன்சன் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மேன்சனுக்கு வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து போடுறாங்க. அந்த ஒரு ஆஃபீஸரை போட்டதுக்கப்புறம் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து உள்ளே இருக்கிற கைதி எல்லாரையும் வந்து பயங்கரமாக வந்து சித்திரவதைப்படுத்த ஆரம்பிச்சாரு. ஈவன் தோ வந்து அந்த கைதிகளுக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடை கூட உருப்படியான லெவல்ல வந்து கிடைக்க விடாம பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம சாட்டையை கொண்டு இருக்கிற எல்லா கைதிகளையும் காலையில மதியம் சொல்லி டைமே பார்க்காம பயங்கரமா போட்டு அடிச்சு சித்திரவதை வந்து படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி சித்திரவதை படுத்திட்டு இருக்கும் போது அப்படி கைதான எல்லாரையோட ஃபேமிலியை வந்து அந்த மேன்சன்ல வந்து அடைச்சு வைக்கிறாங்க. அப்படி அடைச்சு வைக்கும் போது அதை பார்த்த கைதிகள் வந்து ரொம்ப வந்து வருத்தத்தில் இருந்தாங்க. ரெண்டு நாட்டுக்கு நடுவில் வந்து போர் நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து கைதியா வந்து கைது பண்ணியிருக்கோம். நாங்க உங்க எல்லாருமே வந்து எதுக்காக நீங்க வந்து இந்த ஒரு நாட்டில் நீங்க உயிரோட இருக்கணும், உங்களை நாங்க சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணி உங்களை தூக்கில போட்டு நீங்க தூக்கில இறந்ததா வந்து நாங்க வந்து ரிப்போர்ட் வந்து காமிக்க போறோம்னு சொல்லி அந்த ஒரு ஹெட் ஆபீசர் வந்து அந்த மேன்சன்ல இருக்கிற ஆள் வந்து ரொம்ப பயங்கரமா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து அதாவது கைதிகள் மத்தியில இருந்து ஒரு பர்டிகுலரான ஒரே ஒரு ஆள் மட்டும் வராரு. இவர் மத்தியில நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிடுவாரு. இல்லைன்னா வந்து நம்ம குடும்பத்தையும் கொண்டு வந்து இங்க வந்து அடைச்சு வச்சிட்டாரு, நம்ம குடும்பத்தையும் கொலை பண்ணிடுவாரு. இது ஒரு இடத்துல இருந்து நம்ம மட்டும் எப்படியாச்சும் தப்பிச்சு போனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட் வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு நாள் வந்து நம்ம வந்து அந்த ஆபீசரை வந்து கொலை பண்ணிட்டு இந்த ஒரு இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வந்து போறாரு. அந்த ஒரு ஆபீசரை கொலை பண்றதுக்கு நைட் நேரம் வந்து கரெக்டா ஒரு 12:15க்கு வந்து அந்த ஒரு ஆபீசர் ரூமுக்கு வந்து போறாரு. ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து அந்த ஒரு ஆபீசர் தலையில போட்டு வெள்ளத்துல அந்த ஆபீசர் வந்து அதே இடத்துல வந்து துடிக்க வந்து அவரோட கண்ணு முன்னாடியே வந்து இறந்து போறாரு. அந்த ஒரு ஆபீசர் வந்து இறந்து போற நேரத்துல அந்த ஒரு ஆள் மூஞ்சில வந்து கொடூரமான ஒரு சிரிப்பு வந்து நின்னுச்சு. அதே சிரிப்போட திரும்பி நின்று அவங்களோட ஃபேமிலியும் மனசாட்சி இல்லாம கொலை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 6-7 பேரை அதே மேன்சன்ல வந்து அதே நைட் வந்து அந்த ஒரு ஆள் வந்து கொலை பண்ணிட்டு அந்த ஒரு ஆள் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. மறுநாள் காலையில விடியுது. மறுநாள் காலையில எந்திச்சு பார்க்கும்போது அந்த ஒரு மேன்சன்ல ஹெட் ஆபீசர் வந்து ரத்த வெள்ளத்துல தலை இல்லாம இறந்து கிடக்குறாரு. பார்த்துக்கிட்ட ஆபீசர் எல்லாருமே வந்து பயத்துல வந்து பயங்கரமா வந்து உறைஞ்சு போயிட்டாங்க. என்னடா இது ஒரு கைதி வந்து முரட்டுத்தனமா வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதிர்ச்சியில இருக்கும் போது அடுத்தடுத்த நாள் வந்து அந்த ஒரு மேன்சன்ல இருக்கிற ஒரு கைதியும் வந்து அவனே வந்து இறந்து போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் வந்து போலீஸ் வந்து ரியலைஸ் பண்றாங்க, இந்த ஒரு இடத்துல வந்து அமானுஷமா ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது. நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இருக்கிற கைதிகளை வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட வந்து 20 வருஷம் 25 வருஷம் அந்த ஒரு மேன்சன் வந்து அப்படியே தான் கிடக்குது. ரொம்ப பாலடைஞ்ச பங்களா மாதிரி அந்த ஒரு மேன்சன் வந்து இருக்குது பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு மேன்சனுக்கு வந்து ஒரு குடும்பம் வந்து குடிபெயர்ந்து வராங்க. ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு 2 பசங்க வந்து இருக்கிறாங்க. அந்த ஒரு மேன்சன்ல வந்து இருக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த மேன்சனுக்குள்ள போகும்போது சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா இது, இந்த மேன்சன்ல வந்து ஏகப்பட்ட கொலை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள அமானுஷமான விஷயம்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. நைட் நேரத்துல நிறைய பேர் அழுகிற மாதிரி சவுண்ட்லாம் வந்து நம்மளுக்கு கேட்டுட்டு இருக்குது. இந்த ஒரு மேன்சன்ல போய் இந்த ஒரு ஆள் வந்து ஸ்டே பண்றதுக்காக வீடு வந்து எடுத்து போய்கிட்டு இருக்காரு உள்ள ஃபேமிலியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஒரு ஃபேமிலி வந்து அந்த ஒரு மேன்சனுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சுத்தி இருக்க ஆட்களுக்குலாம் அந்த ஒரு விஷயம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. எப்போ அவங்க மேன்சன் விட்டு வெளியே வராங்களோ அப்போ வந்து நம்ம வந்து உள்ள எதுவும் அமானுஷமான விஷயம்லாம் நடந்துச்சான்னு சொல்லி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறுநாள் காலையில விடியுது, அப்பவும் வெளியே வரவே இல்லை. 2 நாள் கழிச்சு காலையில விடியுது, அப்பவும் யாரும் வரவே இல்லை. 2 மாசம் கழிச்சு காலையில விடியுது, அப்பவும் யாரும் வரவே இல்லை. அட்லாஸ்ட் 2 மாசம் கழிச்சு அந்த ஜன்னல் ஓரமா ஒரு பொண்ணு வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு கண்ணு நல்ல பெரிய கண்ணோட நின்று வெளியே பார்த்துட்டு இருக்கத வந்து மக்கள் வந்து பாக்குறாங்க. பார்த்துக்கிறது எல்லாருக்கும் வந்து பயம் வர ஆரம்பிக்குது. உடனே எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. மறுநாள் காலையில பாக்குறாங்க அதே பொண்ணு அதே இடத்துல வந்து லைட்டா மூஞ்சோட தோல் சுருங்கின மாதிரி நிக்கிறா. அதுக்கு அடுத்த நாளும் பாக்குறாங்க அதே பொண்ணு அதே இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கா. என்னடா இது ஒரே இடத்துல ஒரே பொண்ணு 3 நாளா நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸை வச்சு விசாரிச்சு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணு ஜன்னல் பக்கம் வந்து தூக்கு போட்டு நின்றுட்டு இருந்திருக்கா. அதனாலதான் வந்து ஒரே இடத்துல அந்த பொண்ணு வந்து 3 நாளா நின்ன மாதிரி வந்து தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியில இருந்த எல்லாருமே வந்து எந்த செல்லுல வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே இறந்து போனாங்களோ அதே இடத்துல வந்து தூக்கு போட்டு எல்லாரும் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் வந்து அந்த நாட்டு கவர்மெண்ட் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. மக்கள் மத்தியில வந்து இந்த விஷயம் பரவ ஆரம்பிக்குது. எல்லாரும் வந்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் அந்த நாட்டோட கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு இடத்த வந்து ஃபுல்லாவே தரமட்டமா அடிச்சு நொறுக்கிட்டு அந்த ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாவே மரம் வரக்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய காடு வந்து முளைச்சு வந்து நின்றுட்டு இருக்குது. இன்னைக்கான வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி ரியல் இன்சிடென்ட் பேஸ்ட் கோஸ்ட் ஸ்டோரி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். எந்த மாதிரி ஸ்டோரிலாம் பேசினா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அது மறக்காம அந்த ரியல் இன்சிடென்ட்டோட நேம் வந்து கீழே வந்து பதிவு பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். டாடா பை பை, see you நண்பா.